அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி எக்ஸாம் வச்சுட்டா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். த வேல்யூ ஆஃப் 1/2 pi integral over c mod 1 plus z square and the whole square into dz is option A 0, option B 1, option C 2, option D 3, where C is a closed counter which defined by mod z equal to 1. It's unit circle. Okay. ஸோ இந்த இன்டகிரண்ட்டுக்கு ஓவர் த ரீஜியன் மாட் இசட் ஈக்குவல் டு 1க்கு இன்டகிரல் வேல்யூனான்றதை நம்ம சொல்லணும். கரெக்டுங்களா? ஃபைன். கண்டிப்பாக ஆன்சர் 0 வராது. என்ன ரீசன்னா ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருந்தால் இன்டகிரல் வேல்யூ வந்து கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும் பை காட்சி தியரம். காட்சி தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துருங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ரிசல்ட் அது. ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்காக இருந்தால் இன்டகிரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் வந்து 0 ஆகும் இல்லைங்களா? ஸோ அப்போ 0 ஆன்சர் கிடையாது, இது விட்டுருவோம். மற்ற ஆப்ஷன் தான் நம்ம செக் பண்ணணும். கரெக்டாக? சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட் லெட் mod 1 plus z square on the whole square. இது எப்படி எழுதிக்கலாம்? 1 plus z square into 1 plus z square on the whole bar. என்ன ரீசன்? mod z square நம்ம எழுதிக்கலாம், z into z barன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இது எல்லாமே எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதுக்கு ஸ்கொயர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது mod z ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது, z into z பார்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 plus z ஸ்கொயர். ஸோ இந்த பாரை ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, அப்போ 1 plus z bar plus z bar ஸ்கொயர். கரெக்டுங்களா? ஸோ இந்த z பாருக்கு எனக்கு என்ன க்ளூ இருக்கான்னு நான் செக் பண்ணணும். சின்ஸ் mod z equal to 1ன்றதால mod z ஸ்கொயர் நம்மளுக்கு 1 வரும். ஸோ z into z bar வந்து நம்மளுக்கு 1 தான். ஸோ z பாருக்கு பதிலாக 1/z ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக? எங்கெல்லாம் z பார் இருக்கோ அங்கெல்லாம் 1/z ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? 1 plus z ஸ்கொயர் இன்ட்டு 1 plus 1/z plus 1/z ஸ்கொயர். ஓகே. ஸோ இந்த ப்ராடக்டில் அனாலிட்டிக் பார்ட் மட்டும் தனியாக இருக்கட்டும். நான் அனாலிட்டிக் பார்ட்னா எது வரும்னு மட்டும் பாருங்களேன். அனாலிட்டிக் பார்ட் தனியாக இருக்கட்டும். நான் அனாலிட்டிக் பார்ட் வந்து 1/z மட்டும்தான் வரும். நீங்கள் ப்ராடக்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அனாலிட்டிக் பார்ட் இருக்கட்டும், நான் அனாலிட்டிக் பார்ட் இது பாருங்கள், இது எல்லாமே அனாலிட்டிக் பார்ட். ஓகே. ஸோ ப்ராடக்ட் பண்ணி வர்றதில் நான் அனாலிட்டிக் பார்ட்டு தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போ நான் அனாலிட்டிக் பார்ட்டு இது மட்டும் கிடைக்க பாருங்கள், 1 into 1/z. இப்போ 1/z வரும். z into 1/z ஸ்கொயர் வந்து 1/z வரும். மற்ற எதுவும் வராது. மற்ற எல்லாமே அனாலிட்டிக் பார்ட் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும்? அது 2 times 1/z ப்ளஸ் அனாலிட்டிக் பார்ட். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ இன்டெக்ரல் ஓவர் சி போட்டால் என்ன கிடைக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கு இன்டெக்ரல் ஓவர் சி போட்டால் என்ன கிடைக்கும்? இன்டெக்ரல் ஓவர் சி mod 1 plus z ஸ்கொயர் ஆன் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dz போடுறீங்க. ஸோ இதுக்கு இன்டெக்ரல் ஓவர் சி 2 times 1/z ப்ளஸ் அனாலிட்டிக் பார்ட். ஓகே. ஸோ அனாலிட்டிக் பார்ட்டுக்கு காட்சி தியரம் படி என்ன ஆகிடும்? உங்களுக்கு இந்த பார்ட் 0 ஆகிடும். இது 2 times இந்த டேர்ம் என்ன கிடைக்கும் சொல்லுங்கள்? 2πi. ஏன்னா யூனிட் சர்க்கிள் இல்லைங்களா? யூனிட் சர்க்கிள். ஸோ z equal to 0 வந்து உங்களுக்கு சிங்குலர் பாயிண்ட்ஸாக இருக்குது. ஸோ காட்சி இன்டெக்ரல் தியரம் ஆர் காட்சி ரெசிடியூ தியரம் நீங்கள் எதை யூஸ் பண்ணாலும் ஆன்சர் வந்து 2πi வரும். கரெக்டாக? ஓகே. ஸோ அப்போது இந்த 2πi நம்ம ப்ராடக்ட்டில் கொண்டு வரணும். ஸோ 1/2πi integral over c 1 plus z square on the whole square. ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. ஓகே. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஏன் இந்த அனாலிட்டிக் பார்ட் தனியாக ப்ராடக்ட்டில் கொண்டு வரேன்? ஏன்னா எனக்கு அது வந்து நான் எவாலுவேட் பண்ணணும் அவசியம் இல்லை, எல்லாமே 0 ஆகிடும் பை காட்சி தியரம் படி. ஓகே. ஸோ இந்த 1/z மட்டும்தான் வரும், 2 times வரும். அப்போ 2 times 1/z போட்டுக்கிறோம். ஓகே. ஸோ இந்த இன்டெக்ரல் ஓவர் சி 1/z உடைய வேல்யூ வந்து 2πi. ஏன் சிங்குலர் பாயிண்ட் லைஸ் இன்சைட் சியாக இருந்தால் உங்களுக்கு என்ன பண்ணணும்? உங்களுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 2πi வந்துடும். ரெசிடியூ வேல்யூ வந்து 1. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டெக்ரலுக்கு வேல்யூ வந்து 2πi. ஸோ 2πi டிவைட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஆன்சர் வந்து 2. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே. சிம்பிள் கொஸ்டின்ஸ், ஒரு சில ஐடியாஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஈஸியாக அதை ஃபேஸ் பண்ணிட்டு போயிடலாம். இது போல் ப்ராப்ளம் கண்டிப்பாக கேட்பாங்க. காலேஜ் டிஆர்பியில் வந்து
காலேஜ் டிஆர்பி படிக்கிறவங்களுக்கு இது போல் ஸ்கில்டு ப்ராப்ளம் ஒரு சிலது வரும். ஸோ அது வந்து பார்த்துக்குங்க. சார் இது வந்து நீங்கள் வேறு டைப்பில் சால்வ் பண்ண முடியாது. ஆனால் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பட் இதை வந்து நீங்கள் இப்படி தான் அப்ரோச் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுன்றதை பாருங்கள். mod z² யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் z ஈக்குவல் டு 1 பார் ஈக்குவல் டு 1/z வென் mod z ஈக்குவல் டு 1 இருக்கும்போது. ஸோ அதை ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ பிஜி டிஆர்பி அண்ட் காலேஜ் டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் போட்டுட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு என்ன கொரீஸ் இருந்தால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.